ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தோட ஆப்ரேஷன் அண்டர் எஸ்ஐ கோஆர்டினேட்டர் ஞானசுந்தரம் பேசுகிறேன். இந்த வீடியோ எதற்கு அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரீஸ் கிட்டத்தட்ட 25,000 வினா விடைகள் இதே போல தான் இருக்கும். இந்த வினா விடை தொகுப்பு வந்து நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பிரிண்ட் அவுட் பண்ணி பைண்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை வந்து 2,000 ரூபாய். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேற்பட்ட கேள்விகள் இதில் இடம்பெற்றிருக்கும். இது எல்லாமே முழுக்க எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான வினா விடைய தொகுப்பு தான். ஸோ பாருங்கள், அதுதான் நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இதில் கவராக இருக்கும். ப்ளஸ் நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளும் இதில் கவராக இருக்கும். ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாம் 2007, 10, 15 முடிஞ்சதுக்கு பிறகு 2015 லாஸ்ட்டாக எழுதியிருப்பீங்க சில பேர். அந்த தேர்வில் வந்து எனக்கு 1/2 மார்க்கில் வந்து கட் ஆஃப் போயிடுச்சு சார், 5 மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், 10 மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதிகபட்சம் 20 மார்க் வரைக்கும் இருந்த ஃபெயிலான மாணவர்களுக்கெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் புக்கு வந்து மிக முக்கியமான ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து மினிமம் ஒரு 3 டைம்ஸ் திரும்ப அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதற்கான கீ ஆன்சரும் நான் வந்து உங்களுக்கு தனியாக பிரிண்ட் போட்டு கொடுத்துருவேன். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ முழுக்க எஸ்ஐ தான் டார்கெட் அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மெட்டீரியலை நீங்கள் வாங்கி படிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, 2015 எஸ்ஐ மட்டும்தான் நான் டார்கெட் சார், வேறு எந்த எக்ஸாம்ஸும் நான் எழுதுறது கிடையாது, இதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ 969 போஸ்டிங் வந்திருக்குது, எப்படியோ நான் அந்த ஒரு போஸ்டிங் நான் வாங்கி ஆகணும், அந்த 969 போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் கன்ஃபார்மாக நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னமோ நினச்சிட்டு போங்க, அதை பற்றி நான் நினைக்கல. பட் ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இதை ஒரு 3 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்வு எழுத போனீங்க அப்படின்னா அந்த தேர்வு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும்தான் டார்கெட் அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மெட்டீரியலோட டீட்டெயில், அதாவது எப்படி நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும், எப்படி உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் வந்து 8760083757. இன்கேஸ் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் நிறைய கால்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் கால்ஸ் எடுக்க முடியல. ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுங்க சார் அப்படின்னு நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க யூடியூப்பில். சாரி சார், ஏன்னா இங்கே வந்து நிறைய கால்ஸ், நிறைய என்கொயரிஸ் வந்து நிறைய டவுட்ஸுக்கு வந்து ஃபோன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 கால்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறதுனால தான் எங்களால் பேச முடியல. பட் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மெட்டீரியல் அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு பைண்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 4 டேஸில் அந்த மெட்டீரியல் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட் கிட்டு வேணும் அப்படின்னா 3,200 வரும். இந்த ஒர்க் புக், இந்த ப்ராக்டிஸ் புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வினா விடைகள் எல்லாம் ப்ராக்டிஸ். பார்ட் ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பார்ட் ஏவில் என்னென்ன கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, தமிழ், இந்த மாதிரி பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, பொதறிவு, இது எல்லாமே கலந்த 25,000 வினா விடைகள் தொகுப்பு தான் இது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இல்லாமல் பார்ட் பிக்கு என்ன சார் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் 30 மாடல் டெஸ்ட், அதாவது எஸ்ஐ எக்ஸாம் வந்து நமக்கு வந்து 60 கொஷின்ஸ் சைக்காலஜி கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மெட்டில் வந்து மொத்தமாக 30 மாடல் டெஸ்ட் வந்து அப்படியே கொடுக்குறேன். ஒரு டெஸ்ட்டுக்கு 60 கொஷின் இருக்கும். அந்த 30 மாடல் டெஸ்ட்டு மினிமம் 5 முறை, அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு 5 முறை திரும்ப அந்த 30 மாடல் டெஸ்ட் சைக்காலஜி அடிச்சிங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1800 கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்கும். அது அப்படியே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோரிங் எடுத்து கொடுக்கும். அந்த 1/2 மார்க்கு, 1 மார்க்கு, அதிகபட்சம் 10 மார்க் வரைக்கும் லாஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆனவங்க, அதாவது நல்லா ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தா சார், கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் சார் நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கையில் இந்த மெட்டீரியல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுருவீங்க. இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய மாணவர்கள் 2,000 ரூபாய் செலுத்தி நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஏதோ ஒரு தகவல் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த நம்பர் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 8760083757.
இன்னொரு நம்பர் வந்து 9944777355. இது ரெண்டுமே ஆஃபீஸ் நம்பர். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்பட்டால் ஆஃபீஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு வந்து அதை நாங்கள் செக் பண்ணிடுவோம். உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு செக் பண்ணக்குள்ள அது நீங்கள் தான் பே பண்ணீங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நாங்கள் உறுதி செஞ்சுருவோம். உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 4 நாளில் இந்த மெட்டீரியல் வந்து உங்கள் கைக்கு கிடைச்சிரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புத்தகம், அதாவது என்னென்னா பிடிஎஃபாக நான் காட்டிகிட்ருக்கேன். பிடிஎஃபாக காட்டக்கூடிய இந்த புத்தகத்துடைய மொத்த பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1839 பேஜ். சைடில் பாருங்கள், அந்த கார்னரில் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர்ஸும் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 341வது பக்கத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கேள்விகள் எப்படி சார் ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்லோவாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொரு மாணவர் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்கி படிங்க. யாருக்கு நம்பிக்கையோடு நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாங்கி படிங்க. விருப்பம் இல்லாமல் மாணவர்கள் வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது அவ்வளோ வர்த்தபுளான விஷயம். அதாவது சில மாணவர்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நிறையா புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இதையும் படிக்காமல் அதையும் படிக்காமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு புத்தகம் இது லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மன உறுதியோட எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்க. இதை கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அதை கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்தது 3 வருஷமா 4 வருஷமா நமக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதனால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த 25,000 கொஷினில் அட்லீஸ்ட் 15,000 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே நீங்கள் போலீஸ் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் மினிமம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் மினிமம் ஒரு 3 டைம்ஸ் ஒரு கெப்பாசிட்டி எனக்கு நல்ல ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் இந்த மாதிரி டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக 3 டைம் நீங்கள் வந்து டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வேகமாக ஸ்க்ரோல் பண்ணி கேட்குறேன், ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்குது சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு பேஜ் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குங்களா, வெயிட் பண்ணலாம். ஸோ லைஃப்பில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது என்ன பேஜ் நம்பர் என்ன சார் 264 தான் காட்டுது, ஆனால் அங்கே வந்து டோட்டல் பேஜ் ஏன்னா இது ஒரு 5 மொத்தமாக உங்களுக்கு கைக்கு வரக்குள்ள 6 புக்காக வரும். 6 புக்கையும் ஒன்றா சேர்த்தி காட்டுறதுனால ஒவ்வொரு புக்குக்கும் பேஜ் நம்பர்ஸ் தனித்தனியாக இருக்கும், அதனால தான் அப்படி காட்டுது சரிங்களா. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆகஸ்ட் கிப்ஸ் தூத்துக்குள்ள வெள்ளையின வெளியேறியும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது என்னென்னா இதுதான் ஏரியா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா. இந்திய விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தியின் வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வருகிறார். ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய புத்தகத்தில் இந்த கேள்விகள்லாம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வர்த்தபுளாக இருக்கும். யார் முழுமையாக 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய மெட்டீரியலோடைய ஸ்ட்ரென்த்து. வாங்கினோடனே இதை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இல்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. மினிமம் 3 டைம் நீங்களும் வர்த்தபுளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தெரியும் நம்மளோட மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னு. நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதே மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் மெட்டீரியல் வந்து ஒரு 25 பேருக்கு கொடுத்தேன். அதில் கிட்டத்தட்ட எனக்கு ஃபோன் வந்துச்சு சார், ஒரு 5 பேராட்டம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்கள் வந்து உங்கள் மெட்டீரியல் மட்டும் தான் படித்தேன், நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்த பொண்ணுங்க 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜென்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்த பொண்ணோடைய ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க், அதாவது ரிட்டன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு 72 மார்க், அதாவது 144 கொஷின்ஸ் அடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக அடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே காரணம் வந்து இந்த ஒர்க் புக்கு தான். அதனால் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் உங்களுக்கு ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா
ஃபோன் நம்பர் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள். ஆஃபீஸில் அட்டென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரி பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாக நான் அக்கௌண்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து டேரெக்டாக பே பண்ணிவிட்டு என்னுடைய பர்சனல் நம்பர், அதாவது அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் அமௌண்ட்டு 2000 பே பண்ணியிருக்கிறேன் சார், நான் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பியிருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தின் 4 டேஸில் உங்களுக்கு மெட்டீரியல் கை கிடைக்கிற மாதிரி அனுப்பிடுவேன். என்னுடைய பர்சனல் நம்பர் வந்து 9629375736. சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கிற அதர் இன்ஸ்டியூட், வேற ஒரு பயிற்சி மையத்துடைய ஓனர்ஸோ இல்லை மாணவர்களோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுடைய பயிற்சி மையத்திலும் இந்த மெட்டீரியல் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பயிற்சி மையத்துடைய பெயரையை கூட நான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா அப்படின்னா மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதான ஒரு மெட்டீரியல். ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்டுமே எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவன் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். ஆகையால் நீங்கள் வந்து எந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஓனராக இருந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க. உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு தேவை மாணவர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான். ஸோ உங்களுடைய இன்ஸ்டியூட் பேரையை கூட நான் போட்டு கொடுக்கறதுக்கு நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ ஆகையால் மற்ற பயிற்சி மையங்களும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். என்னுடைய பெயர் வந்து ஞானசுந்தரம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நேரடியாக வந்து இந்த பயிற்சி மெட்டீரியலை வாங்கிக்கிறேன் சார், டைரெக்டாக வந்தால் வாங்கிக்கலாமா சார், நாளைக்கே வந்தால் வாங்கிக்கலாமா சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம், கேட்டுக்கடை பஸ் ஸ்டாப், எடப்பாடி தாலுக், சேலம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளுடைய பயிற்சி மையம் எடப்பாடிக்கு வந்து 40 கிலோமீட்டர் வரும். நீங்கள் எடப்பாடியில் கேட்டுக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்லேயே நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது. நேரடியாக வந்து நீங்கள் மெட்டீரியலை பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு வேற உங்களை மாதிரியே ஒருத்தர் எஸ்ஐ மட்டும் தான் டார்கெட்டாக உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட், தேங்க்யூ.